Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைய திருக்குறள் மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, குற்றமற்ற ஒழுக்க குணமுடையவர்களோட நட்பை மறக்கக்கூடாது. அதே சமயத்தில் உனக்கு துன்பத்தில் உதவியாக இருந்தவங்களோட நட்பை என்றைக்குமே விடக்கூடாது. இதுதான் இந்த குறளுடைய விளக்கம். ஓணம் ஸ்பெஷலாக பைனாப்பிள் பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓணம் செலிப்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நான் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பைனாப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் இருக்கும். அந்த பைனாப்பிள் ஒரு ஃபுல் பைனாப்பிளை தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இடையில இருக்க அந்த ஹார்டான பார்ட் மட்டும் நான் எடுத்துட்டேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். இதை நைஸாக அரைச்சாலும் ஓகே, இல்லைனா ஒரு சில பீசஸ் கொஞ்சமாக கடிப்படுற மாதிரி அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு சில பீசஸ் கடிப்படுற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இந்த பைனாப்பிளை தோல் சீவினதுக்கு அப்புறமா அந்த கருப்பாக ஒரு பாட்டு இருக்குள்ள அதையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வடிகட்டுறதுக்காக. நான் அதுக்கு ஒரு சாஸ்பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவுக்கு நான் பாதி வெல்லமும் பாதி கருப்பட்டியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா அந்த வெல்லம் கரைஞ்சா போதும் நமக்கு. நம்ம ஒரு தடவை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கரையட்டும். இப்போ பாருங்க, வெல்லம் போட்டது எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசி அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக தான் நம்ம வடிகட்டுறோம். நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெள்ளைப்பாகும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாயசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா நெய் சூடாகட்டும். நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் முதல்ல முந்திரி பருப்பு சேர்க்குறேன். அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கொஞ்சமாக பொன்னிறமாக மாறி இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உலர் திராட்சை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கரிஞ்சு போகாம பார்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பைனாப்பிள் விழுதியும் சேர்த்து நம்ம இதுலேயே பாயாசம் பண்ணிடலாம். இந்த பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வேக வச்சு கூட அந்த மாதிரி அரைச்சி வேக வச்சு கூட பண்ணலாம். நான் டைரெக்டாக அப்படியே தான் பண்ணுறேன். ஸோ அந்த நெய் கூட ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. நான் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு தான் இதை பண்ணுறேன். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 கப் அளவுக்கு இப்போ தேங்காய் பால் சேர்க்குறேன். இது 2வது 3வது பால் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி மொத்தமாக 4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் பால் பாதியும் சாதாரண பால் பாதியும் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லுமே தேங்காய் பால் தான் பண்ண போகிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வடிகட்டி வச்சிருக்கோம்ல வெல்லம் தண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி இனிப்பு உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த சுவை அதிகமாக இருக்குனாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை. ஸோ ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதை ஹை ஹீட்டில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது நல்லா கெட்டியாகி இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்குல்ல, இது நல்லா கெட்டியாகி வரும். நமக்கு பாயாசம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நமக்கு. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு ஒரு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா குக் ஆகட்டும். இன்னும்
ரொம்ப ஈஸியான பாயாசம் இது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைமில் வந்துட்டு ஜவ்வரிசி ரொம்ப ஈஸியாக வேகும்ல, அந்த ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்ப்பாங்க. இல்லை அப்படின்னா நார்மலான ஜவ்வரிசியை வேக வச்சு கூட நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே சேர்க்கல, பிளெயினான வந்து பைனாப்பிள் பாயாசம் தான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே திக்காக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து இன்னும் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா கெட்டியாகிடும், நமக்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும். இல்லை இந்த கன்சிஸ்டன்சியே போதுன்னா இதோட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ சூப்பரான நம்மளோட பைனாப்பிள் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான். இதை ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் இன்னொரு 2-3 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பாயசத்தை சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் உடனே. ரொம்ப நல்லா வந்திருக்கு பாயசம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான பாயசம் இது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நார்மல் சுகரில் கூட பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வெல்லம் கருப்பட்டி 2 மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தனியாக கூட பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் செடியில் பூத்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.